ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பட்டாணி மட்டன் பிரியாணி சிம்பிளாக வீட்டில் ஒரு 2 பேர்த்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் கொஞ்சம் குக்கரை தூக்கி வச்சு நெய் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் 2 சேர்ந்து ஊற்றிக்கிடுவோம் பாதி. அப்புறம் ஒரு நல்லா பொடியாக வெட்டின ஒரு பெரிய பல்லாரி எடுத்து, ஒரு தக்காளி எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் உள்ளே இறக்கி ஒரு புரட்டு தேவையான அளவுக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்குங்க. என்கிட்ட பச்சை மிளகா தீர்ந்து போச்சு, ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அவங்களையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி நல்லா கொஞ்சம் வதங்குவாங்க. வதங்கின உடனேயே கருப்புள்ள கொத்தமல்லி புதினா அவங்கள தூக்கி உள்ளே இறக்கிற வேண்டியதான். இவங்களையும் இறக்கி அவங்கள நல்லா ஒரு கிண்டுன்னு கிண்டிட்டு அவங்க நல்லா ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையுமே அப்படி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி அந்த பொடி கொஞ்சம் சரியாக அரையலை, அதில் தண்ணியை விட்டு அரைச்சிட்டேன். தண்ணியை விட்டு அரைச்சி அவங்கள தூக்கி அப்படி ஒரு இறக்கி அப்படியே ஒரு கிண்டி அப்புறம் வச்சுருந்த கழுவி வச்சுருந்த மட்டனை சும்மா 5-6 பீஸை தூக்கி உள்ளே போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அப்படியே மல்லித்தூள், அது கொஞ்சோண்டு போடுறதா போட்டுக்கிற வேண்டியதான். போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு ஒரு அரை லெமன் அவங்கள தூக்கி உள்ளே ஊற்றி பிழிஞ்சு விட்டு, அப்புறம் நம்ம எவ்வளோ டம்ளர் தண்ணி வைக்கிறோமோ, எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு மாதிரி தண்ணி ஊற்றிக்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி அரிசி போடுறேன் சின்ன டம்ளரில், அதில் 9 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பரட்டி தேவையான அளவுக்கு உப்பு மலைச்சாரில் போல் உப்பு போட்டு விட்டு அப்படியே மூடியம் போட்டு கப்புன்னு மூடி விட்டு டக்குன்னு அடித்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் அப்படி எந்த கடையில் வாங்கின மட்டன் பொடிலாம் கிடையாது, வீட்டில் செஞ்சதுனால அப்படித்தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.